அண்மைச் செய்தி. தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் பிறந்ததாக நடிகர் கமல்ஹாசன் பேசிய நிலையில் கமலின் இந்த கருத்துக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் பிறந்ததாக நடிகர் கமல்ஹாசன் பேசிய நிலையில் கமலின் இந்த கருத்துக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கன்னட மொழியின் நீண்ட வரலாறு பாவம் கமலுக்கு தெரியவில்லை என்று சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் பிறந்ததாக நடிகர் கமல்ஹாசன் பேசிய நிலையில் கமலின் இந்த கருத்துக்கு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கன்னட மொழியின் நீண்ட வரலாறு பாவம் கமலுக்கு தெரியவில்லை என்று கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்கிட கேட்கலாம். மாணிக்கம், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தக்லைஃப் படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக கர்நாடகாவில் சென்று அங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த நடிகர் கமல்ஹாசன் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு தற்பொழுது கர்நாடகா மாநிலத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகர் கமலுக்கு கண்டனத்தையும் வாங்கி கொடுத்திருக்கிறது. நடிகர் கமல்ஹாசன் நடிகர் சிவராஜ் கொடுத்து பேசும் பொழுது தமிழ் மொழியிலிருந்து கன்னடம் பிறந்ததான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தனது கருத்தை பதிவு செய்திருந்தார். அவ்வாறு அவர் பேசியதற்கு தற்பொழுது அம்மாநிலத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், அம்மாநிலத்துடைய முதலமைச்சர் என பல்வேறு தரப்பிலும் இருந்து கமல்ஹாசன் அவர்களுக்கு கண்டனம் பதிவானது வந்து கொண்டிருக்கிறது. நடிகர் கமல்ஹாசன் நடிச்சிருக்கக்கூடிய இந்த தக்லைஃப் படத்தினுடைய ப்ரமோஷன் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கூடிய பேனர்கள் எல்லாம் இன்று காலை கிழிக்கப்பட்டிருந்தது. இந்த சொல்ல தற்பொழுது கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா நடிகர் கமலுக்கு கன்னட மொழியினுடைய நீண்ட வரலாறு தெரியவில்லை, அது கமல் குறித்தான ஒரு பாவம் என்ற அடிப்படையில அவர் தெரிவித்திருக்கிறார். நடிகர் கமல்ஹாசன் பேசியிருக்கக்கூடியது கன்னட மக்களுடைய மனதை புண்படுத்தியதாக கர்நாடகா பிஜேபியினுடைய மாநில தலைவர் BY விஜேந்திர தனது கண்டனத்தையும் பதிவு செய்திருந்தார். சூழல தற்பொழுது கர்நாடக மாநிலத்துடைய முதலமைச்சர் சித்தராமையாவும் தனது கண்டனத்தை கமலுக்கு பதிவு செய்திருக்கிறார். கன்னட மொழிக்கென்று நீண்ட நெடிய வரலாறு இருப்பதாகவும் பாவம் கமலுக்கு அது தெரியவில்லை எனவும் சித்தராமையா தனது செய்தியாளர் சந்திப்பின் பொழுது இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த சூழல்ல நடிகர் கமல்ஹாசன் பேசியிருக்கக்கூடிய கருத்து சரியான கருத்து. மொழி ஆளுமை தெரிந்திருக்கக்கூடியவர்கள், மொழியினுடைய வரலாறும் தொன்மையிலும் தெரிந்திருக்கக்கூடியவர்கள், தென்மொழியினுடைய தாய்மொழியாக தமிழ் தான் இருக்கிறது, தமிழ் மொழியிலிருந்து தான் திராவிட மொழிகள் பிறந்திருக்கின்றன. எனவே கமல் பேசியது சரிதான் என தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பலரும் கமலுக்கு ஆதரவாக சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுது கர்நாடக மாநிலத்துல கமலுக்கு இந்த எதிர்ப்பானது வலுத்து வருகிறது. கர்நாடக மாநிலத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் அவருக்கு கண்டனங்களை சொல்லி வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது கர்நாடகாவினுடைய பிஜேபி தலைவர் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். விஜயேந்திர எடியூரப்பா தெரிவித்த எதிர்ப்புக்கு தொடர்ந்து தற்பொழுது கர்நாடக மாநில முதலமைச்சர் காங்கிரஸ் கட்சியினுடைய முகமாக இருக்கக்கூடிய சித்தராமையாவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நடிகர் கமல்ஹாசன் இந்தியா கூட்டணியில் 2024 தேர்தலின் பொழுது இணைந்திருந்தார். இந்த சூழல்ல இந்தியா கூட்டணியில் இருக்கும் போதும் கூட அவருக்கு தனது கண்டனத்தை காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவருடைய கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கமல் பேசியிருக்கக்கூடிய இந்த கருத்து தற்பொழுது கர்நாடகா முழுவதும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தக்கூடிய சூழல்ல இதுவரையிலும் கமல்ஹாசன் அது குறித்தான எந்த ஒரு மறுப்பையோ அல்லது அது தொடர்பான அடுத்த கட்ட அவருடைய கருத்துக்களையோ பதிவு செய்யாது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.